அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தய இட்லிங்க. ரொம்பவே ஸ்பாஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கிற இந்த வெந்தய இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி. 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கணக்குங்க வெந்தயம். 3 டம்ளருக்கு 3 ஸ்பூன் வெந்தயம், 9 ஆமணக்கு விதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். நம்ம 3 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு இதிலே நம்ம ஆமணக்கு விதையும் போட்டு அரைச்சிடலாம். நான் தோல் எடுக்காமல் போட்டுட்டேன், மறந்துட்டு. நீங்கள் ஆமணக்குலேருந்து தோல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அரைங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சிங்க. நான் மிக்சர் ஜார்லேயே போட்டுட்டேன். உங்களுக்கு வேணால் கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்ச அரிசி இதை ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வாங்க. இதில் தண்ணி ஊற்றி ஒரு 3 பேட்சாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி இந்த வெந்தயத்தோடையே கலந்தாச்சிங்க. கலந்துட்டு நாங்கள் கை போட்டு கரைக்கல, இதிலே உப்பும் போட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சுங்க. அப்போ காலையில் 8 ஹவர் நல்லா புளிக்க வைக்கலாம். இப்போ காலையில் நம்ம இட்லி ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெந்தயத்தில் பார்த்திங்கனாக்கா ரிபோஃப்ளோமின், ஃபோலிக் ஆசிட் அதிகமாகவே இருக்குது. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுங்க. இதில் விட்டமின் A, B6, C, K போன்ற விட்டமின்ஸ் இருக்குது. வெந்தயம் பார்த்திங்கனாக்கா பால் ஊட்டுற தாய்மார்கள் குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா தாய்ப்பால் நிறைய பேர் இருக்குங்க. குழந்தை இல்லாதவங்க வெறும் வயிற்றில் வெந்தய தண்ணி குடிச்சிட்டு வரலாம். நைட்டு ஊற வச்ச வெந்தய தண்ணி குடிச்சிட்டு வரலாங்க. இது கருமுட்டையை உற்பத்தி பண்ணும். ஸோ இவ்வளோ நன்மை இருக்கிற இந்த வெந்தயத்தை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வாங்க. இட்லியாகவோ இல்லை குழம்புல ஏதோ ஒரு வகையில் சேர்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.